அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி தமிழில் பார்த்துருப்பீங்க, மக்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு என்ன எதற்காக அப்படின்னா, என்எஸ்சியிலிருந்து பிரபுதேவா அவர்களுக்கு அழைப்பை விடுக்கப்படுமா ஏன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக இருக்க வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கு வந்துட்டு காரணம் மந்த்லி கான்ட்ராக்டோட இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்போ இருக்கலாம். ஆனால் கவலைக்கிடம் அப்படின்னு கேட்டால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான். அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் லோயர் வேல்யூம் ஆக இருக்க வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட் என்ட்ரி எக்ஸிட் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி ப்ரீமியம் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க, மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரிஷியேஷன் குறைவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சந்தையில் நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் ஏற்ற இறக்கம் ஆன மூமெண்ட்ஸ் வேகமாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லோ வரும், பை பண்ணதுமே உடனே மேலே போகும், மேலே போனதும் உடனே ஒரு செல் அடிப்பாங்க, உடனே கீழே வரும். அப்போ என்ன ஆகும்னா, ட்ரேட் பண்ணுறக்குண்டான மூமெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு அனைவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த இடங்களில் என்ன ஆகுதுன்னா, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த லோயர் ப்ரீமியம் க்ரியேட் பண்ணி, லோயர் வேல்யூம் க்ரியேட் பண்ணி ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் தடுக்கப்பட்டு மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா, மூமெண்ட் இல்லை. அப்போது அனைவருக்கு தேவை என்னப்படுதுன்னா, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிக்கணும் அப்படின்னு தேவைப்படுது. அப்போ அதை அதிகரித்தா என்ன தேவைப்படும்னா, மூமெண்ட் வரும். இந்த மூமெண்ட் வருவதற்காகத்தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, என்எஸ்சியிலிருந்து பிரபுதேவா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா. ஏன்னா மூமெண்ட் வரணும் அப்படிங்கிறக்காக. அப்போது சந்தையில் மூமெண்ட் வரணும்னா அவருக்கு அழைப்பு விடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு தேவையானது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால் என்எஸ்சி. அதனால தான் அந்த மாதிரி டைட்டில் நம்ம வச்சுருந்தோம். இது அனைவருக்குமே சிலது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறக்குண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும். இது ஆப்ரேட்டட். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டமோ ஒரு நியூஸ் பேஸ்டோ ஏதேன்னு தாக்கமோ இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்ஷனை ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் பயன்படுத்துவாங்க. அந்த ஹெட்ஜிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறதே யாருன்னு என்எஸ்சி தான். அப்போ அதனால் அவர்களுக்கு டேர்ன் ஓவரோட அக்செப்டன்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இம்ப்ளைட் வாலிட்டியை பேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறனால என்ன ஆகும்னா, மந்த நிலை ஏற்படும். அந்த மந்த நிலையில் ஒருவர் ட்ரேட் பண்ணி வெளியில் வர்றதுக்குள்ளே பாடாப்படுத்திடும். அப்போது என்ன ஆகும்னா, அரைச்ச மாவே அரைக்கிற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும், அரைச்ச மாவை அரைப்போமா அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த இடத்துல வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே ஒரு அதிருப்திக்குள்ளாவாங்க, என்னடா மார்க்கெட் அப்படின்ட்டு. அப்போது இந்த மார்க்கெட்டோட சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி இருக்காது. இது நீண்ட காலம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலே இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்குது நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த பேசும்போதெல்லாம் வேல்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முடிந்த பின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐ காணும், அவங்க வாங்குறது கம்மியாகிடுச்சு, அதனால் மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதற்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நம்ம சனிக்கிழமை ஒவ்வொரு வீடியோ ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம். நம்ம நம்மளா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த கடைசி சனிக்கிழமை போடும்போது பார்த்திங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்டை நம்ம ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எப்படி எடுக்கலாம், நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஏன் கம்மியாகுதுங்கிற காரணத்துக்காக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இது நீண்ட காலமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸில் எதிர்பார்ப்பில் நான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் நீண்ட நாட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்றைய வீடியோ பார்த்துட்டு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், பையர் அண்ட் செல்லரோட வேல்யூம் அதிகமாக இருக்குது, செல்லரை விட பையரோட வேல்யூம் அதிகமாக இருக்குது, ஆனாலும் மார்க்கெட் இறங்குது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதெல்லாம் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதற்குண்டான வீடியோ பதிவு நம்ம கொடுக்குறோன்னு நம்ம அவருக்கு சொல்லியிருக்கிறோம், அதை கண்டிப்பாக கொடுப்போம். அதுபோல் உங்களுக்கு எழும் சந்தேகம் ஏதாச்சும் ஒரு மதிப்பு இருக்கக்கூடியதா வேல்யூபிளாக இருந்ததுன்னா, சிலர்லாம் கேள்வி கேட்கணுன்னே கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீடியோ நம்ம போட மாட்டோம். உங்களுடைய கேள்வி ஒரு
மதிப்பு மிக்கதாக இருந்தால் அதை வந்து நம்ம கண்டென்ட்டை எடுத்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவோம். அதனால் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவு பண்ணுங்கள். அதே போல் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் கொடுக்கலாம். உங்களோட விருப்பம், அதை நம்ம பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கங்கள் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் அப் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 3 நாட்கள், அதாவது 3 நாட்கள்னால் 3 வர்த்தக நாட்கள். நம்ம கடந்த 3 நாட்களுங்கும் போது சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, கடந்த 2 நாட்களை விடுமுறை அப்போ எப்படி மார்க்கெட் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்விகள் எழும். அதனால் நம்ம சொல்வது அனைத்துமே பார்த்திங்கன்னா வர்த்தக நாட்களை தான் நம்ம குறிப்பிடுவோம். அப்போ கடந்த 3 நாட்கள் வர்த்தகத்தோட ஹைக்கு மேலே இன்றைக்கி ஆரம்பம். பார்த்திங்கன்னா மார்க்கெட் லோ வந்து 17,612. இந்த 17,612 நீங்கள் யோசிச்சிருந்தா தெரியும். 17,600 இருந்து 17,650 நான் ட்ரேடபிள் ஜோன் அப்படின்னு ஒரு காரணம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி காலையில் வீடியோவில் அதை கொஞ்சம் விளக்கமாகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 17,754 நம்ம சொல்லியிருந்தோம். 17,700க்கு மேல் எளிதாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே வாறு தான் இன்றைக்கி அமைஞ்சது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கீழே 100 பாயிண்ட் இழப்பு ஏற்பட்டது, கண்டிப்பாக இறங்குச்சு. ஆனால் அதன் பின் ஏற்றத்தில் முடிஞ்சது. காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த நம்மளுடைய ஆப்ஷன்ஸோட ஹெட்ஜ், இந்த ஹெட்ஜ் அப்படிங்கிறது என்எஸ்ஐலேயே சொல்லி இருக்காங்க. அப்போ இங்கே வேல்யூமை பார்த்து நம்ம என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா மார்க்கெட்டோட ரேஞ்ச் கற்றுக்க முடியும். இது வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் என்னன்னா நம்ம சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ரேஞ்சு எளிமையாக நீங்கள் சொல்ல இயலும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் ப்ரீமியம் ஒரு 20 புள்ளிகள் இருக்குது. அப்போ ப்ரீமியம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் முடியும் போது இந்த மந்த்லி கான்ட்ராக்டோட ப்ரீமியம், அதாவது ஃபியூச்சர் ஸ்பாட், இது கேஷ்ன்னு சொல்லலாம், கேஷ் மார்க்கெட்னு சொல்லலாம், அல்லது அண்டர்லைங் வேல்யூன்னு சொல்லுவாங்க, எது வேணும்னு சொன்னாலும் சரி. இறுதியில் கடைசியில் ஸ்பாட் வந்து ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சர் வந்து ஸ்பாட் ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகலாம், இல்லை ஸ்பாட் வந்து ஃபியூச்சர் ரேட்டுக்கு க்ளோஸ் ஆகலாம். 99% அப்படித்தான் நடக்கும். ஆக மொத்தம் கடைசி ட்ரேடிங் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ப்ரைஸாகத்தான் இருக்கும். மந்த்லி கான்ட்ராக்டில் 1% வேறுபாடு ஏற்படலாம், ஆனால் இதுதான் நடக்கும். இதனை நோக்கித்தான் பயணம் நடக்கிறது. அப்போது இந்த 20 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குங்கிறீங்க. இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஆகும். இதை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும். இப்போது அட்டவணை பார்த்தீங்கன்னா 17,700 கால் அண்ட் புட் நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 17,700 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சந்தை இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 135 140 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 17,700 ப்ளஸ் 140 மைனஸ் 140 இதற்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க. அப்போ 17,840 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 17,560 இந்த 17,560 டு 840க்குள்ளே தான் இந்த சந்தை இருக்க போகிறது. அப்படிங்கும்போது இது ஆப்ஷன், இந்த 17,700 கால் அண்ட் புட்டை ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு, இந்த ஷார்ட் ஸ்ட்ரேடலாக பண்ணவங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த 17,840 17,560 தான். அப்போது இதற்கு மேலே சென்றால் அவர்களுக்கு லாஸ் வரும். இதற்குட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதே லாங் ஸ்ட்ரேடல் அப்படி எடுத்தவங்களுக்கு 17,840க்கு மேலே போனால் தான் அவர்களுக்கு லாபமே, 17,560க்கு கீழே போனால் தான் அவங்களுக்கு லாபமே. அப்போது இந்த லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவங்களுக்கும் ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ஒரே இடத்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிரியேட் ஆக போகுது, லாஸ் கிரியேட் ஆக போகுது. அதனால தான் இந்த இடங்கள் மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். இதை நீங்கள் ஆய்வு செய்தவர்களுக்கு இதனை பற்றி புரியும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மந்தமான சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இது மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் சைடு தாக்கம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. 80% அதற்கு வாய்ப்புண்டு, 20% வாய்ப்பில்லை. ஆனால் இது மந்த்லி கான்ட்ராக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா 80% ஒன் சைடு மார்க்கெட் இருக்காது, 20% தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ரேஞ்ச் சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் இது மந்த்லி எக்ஸ்பைரினால ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம பிடிக்கணும். ஏன்னா இது மந்த்லியில் நிறைய ஹெட்ஜ் உள்ளே கிடக்கும்.
அப்போ இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகணும், வேல்யூம் ஜென்ரேட் ஆகியே ஆகணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல ஒரு பொங்குனாங்க அப்படின்னாங்கன்னா, பொங்குனாங்க மீன்ஸ் எல்லாருமே ஈடுபட்டால் அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேல்யூம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதன் காரணமாகத்தான் நம்ம இது சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதனுடைய குறிகள் என்ன, 17,665 டு 17,802, வைட் ரேஞ்ச்னா 17,563 டு 17,837. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,802, 17,820, 17,845. சப்போர்ட் லெவல் 17,723, 17,698, 17,665 இருக்கும். இன்னைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருந்தது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் 40 பாயிண்ட் ப்ளஸ்னா பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு, அதாவது நிஃப்டி எவ்வளோ ஏற்றமோ அதை விட 10 மடங்கு ஏற்றம் பேங்க் நிஃப்டி இருந்தது. இதன் காரணம் என்னெல்லாம் இருந்ததுனால என்ன யோசிச்சிங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். ஹைக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 புள்ளிகளோட மொமெண்டம் இருந்திருக்கு. ப்ரீமியம் அப்படின்னு பார்க்க போனால் பெரிய ப்ரீமியம் இல்லை. இதில் மிகப்பெரிய பிரச்சனை 42,500 கால் புட், இது ஒரு ஸ்ட்ராடல். 42,400 கால் 400 புட் ஒரு ஸ்ட்ராடல். 42,300 கால் 300 புட் ஒரு ஸ்ட்ராடல். அதுக்கப்புறம் 42,600 கால், 42,700 கால், 42,000 புட், 43,000 கால். அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்கன்னா 42,000 இருந்து 43,000க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதற்கப்புறம் 42,500 கால் அண்ட் புட்டோட ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும் 420 ரூபா, 430 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போ 42,500 இருந்து 430 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 42,930. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 42,070. அப்போ சந்தை இதற்குட்பட்டு இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுகிறது. அதனால் 42,000 இருந்து 43,000க்குள்ளே இருக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்மளுக்கு தென்படுகிறது. ஆனாலும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் உள்ளது. இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 42,367 டு 42,798, வைட் ரேஞ்சுனா 42,069 டு 42,931. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,702, 42,798, 43,072. சப்போர்ட் லெவல் 42,589, 42,367, 41,960 இருக்கும். இதனுடைய கணக்கீடுகள் அனைத்துமே நம்ம வந்துட்டு கட்டண பயிற்சியாக கொடுத்துட்ருக்குறோம். அது ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு ஆன்மீகத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்மளோட சனிக்கிழமை வீடியோ பாட்டு வரைபடமே நான் பார்க்கலை. இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் அடிப்படையில் வாட்ச் லிஸ்ட்டில் எல்லாமே போட்டு அதனுடைய ஹைலோ பிரேக் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். நல்லா எளிமையாக புரிந்தது அப்படின்ட்டு இருவர் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இவ்வாறு தான் நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை பேர் நம்மளது பார்த்து பயனடைகிறார்கள் அப்படிங்கிறத விட நம்மளோட வீடியோ ஒருத்தர் பயன்பெற்றாலும் அதற்கு நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு அடைவது தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது பெரிய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை ஒருவர் வந்துட்டு நான் ஒரே வருஷத்தில் நான் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன், 1 கோடி ரீச் பண்ணிட்டேன், 2 கோடி ரீச் பண்ணிட்டேன், 10 கோடி சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு ஏற்ற நம்மளோட முதலீடுக்கு ஏற்ற லாபத்தை நம்ம அடைந்தாலே அதுவே போதும். அதனால் வெளியில் இருக்கிறவங்க அவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களோட தனித்திறனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்து 1000 ரூபாய் நீங்கள் ஒரு மாதத்தில் ரிட்டர்ன் எடுத்திருந்தாலும் அது பெரிய ரிட்டர்ன். இந்த 10% யாருமே தரமாட்டாங்க. பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு 100 ரூபா லாபங்கிறத 1% ரிட்டர்ன் தான் ஒரு மாதத்துக்கு கிடைக்க போகுது. அங்கே 1000 ரூபாய்ங்கிறது. ஆனால் இந்த 10,000 ரூபாய் முதலீடோ இல்லை 50,000 முதலீடோ அல்லது 1 லட்சம் முதலீடோ அல்லது 10 லட்சம் முதலீடோ முதலில் நம்ம வந்துட்டு 1% லாபத்தை உறுதி செய்கிறோமா? அதாவது நீங்கள் நிறைய ப்ராஃபிட்டும் அடிக்கலாம், லாஸும் அடிக்கலாம். ஆனால் இறுதியில் ஒரு மாதத்தோட இறுதியில் என்ன ரிசல்ட்டில் இருக்கீங்கன்னு உங்களை ஒரு சுய ஆய்வு செஞ்சுட்டே வாங்க. அப்போ தான் புரியும் நம்ம என்னென்ன தவறு செஞ்சோம்,
அப்போ என்னெல்லாம் சரியாக செஞ்சுருக்கிறோம், அப்போ தவறை மட்டும் விட்டுட்டு அந்த சரியாக செஞ்சதை மட்டும் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து பண்ணுவது. அப்போ சரியாக செஞ்சதை சரியாகவே நம்ம தொடர்ச்சியாக செஞ்சால் அது பெரும் வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் சிறுதுள்ளி பெருவெள்ளம்ங்கிறது. அந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பங்கு சந்தை இது வந்துட்டு சிறப்பான ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையும். அதனால் அனைவருமே தெரிந்து வியாபாரம் செய்யுங்கள். உங்களோட முடிவெடுக்கும் திறனடிப்பில் உங்களோட முதலீட்டு மேலாண்மை தெரிந்து செய்யுங்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட நீங்களே உங்களை ஆய்வு செய்து அதை திறன்பட செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.